மொத்தத்திலேயே 6, 8, 12 இதுல குரு இருக்கு அப்படின்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சில பேத்துக்கு குரு பலமே இருக்காது. அங்கதான் துர்மரணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும், நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய அமைப்பும். எல்லாரும் சனிக்கு பயந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பயந்துக்க வேண்டியதை குருக்கு தான் பயந்துக்கணும். குருவோடைய பலம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம சொல்றோம்ல, திக்பலம் பெற்றிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 6 வகையான பலன்கள்ல ஏதோ ஒரு பலன் அடைஞ்சா கூட தப்பிச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னா நீசம் அடையுதுங்கிறப்போ, குரு திசை போறப்போ மிக மிக கவனம் அப்படிங்கிறது தான். ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு அப்படின்னு சொன்னாலே உச்சத்துல இருந்தா நிறைய விஷயங்களை நமக்கு அள்ளி தருவார்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரி, ஓகே, இந்த குரு நம்மளுடைய ஜாதகத்துல எந்தெந்த இடத்துல இருந்தா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவிதா சுரேஷ்குமார் மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம், சூப்பரா இருக்கேன். ஸோ இப்போ பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் ஒரு பார்வை இருக்கு மேம். என்ன அப்படின்னா, சனி அப்படின்னு சொல்லிட்டாலே அத்தி சனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதே குரு உங்க ராசியில இருக்காருப்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு அவ்வளோ அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா குரு வந்துட்டாலே நமக்கு எல்லாமே நன்மையா நடக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த குரு நம்மளுடைய ஜாதகத்துல எங்கெங்க இருந்தா என்னென்ன மாதிரியான நன்மைகள் கொடுப்பாருன்னு முதல்ல சொல்லிருங்க. அடுத்தடுத்ததா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்துடலாம். அதாவது ஒரு ஜாதக கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு குரு பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கடகத்துல உச்சம் அப்படின்னு பாக்குறப்போ, புதன் அப்படின்னு வரப்போ புதனுக்கு பகை, சுக்கிரனுக்கு பகை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மகரத்துல அது நீசமடையுது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே ஒரு புராண கதைகள் அப்படி இருந்தாலுமே ஜென்ரலா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் தேவர்களுக்கு அவர் தான் குரு அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் அப்படின்னு பாக்குறப்போ அசுர குரு அப்படின்னு சொல்றப்போ இவங்க 2 பேரும் பகையாளிகள் ஆயிடுறாங்க. புதன் அப்படிங்கறது எல்லாமே லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறப்போ, குரு ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறப்போ, இவர் எல்லாமே பிலாசபிக்கலா பார்க்கக்கூடியவர் குரு. ஆனா புதனால பிலாசபிக்கலாலாம் பார்க்க முடியாது. என்ன லாஜிக்கோ என்ன விஷயமோ அது ஷார்ப்பா போறப்போ, குருவால புதனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம போறப்ப, புதன் அமைப்பு இருக்காங்க, அதாவது மிதுனம், கன்னி அப்படிங்கிறவங்க எல்லாம் புதன் தான் அதுக்கான லேண்ட்லார்ட் அப்படிங்கிறதே புதன் இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அப்படின்னு பாக்குறப்ப, இவங்க ஏதோ ஒரு வகையில அவமானப்படுற மாதிரியோ இல்ல குருபலம் இல்லாத மாதிரியோ அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். மொத்தத்திலேயே ஜாதகம்னு பாக்குறப்போ 6, 8, 12 இதுல குரு இருக்கு அப்படின்னாலே, அவங்க ஜாதக கட்டத்துல குரு இருக்கு அப்படின்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது போக 1, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்கள்ல 2லயும் குரு, இந்த ஸ்தானங்கள்ல குரு இருக்கிறாங்க அப்படின்னா நல்லது செய்வார். அவங்களுக்கு குரு திசை போறப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேத்துக்கு லக்னத்துல குரு இருக்கும், ஆனா அங்க நீசம் அடைஞ்சிருக்கும் அப்படின்லாம் ஒண்ணு இருக்கு. அப்படி நீசமே அடைஞ்சாலும் குருவை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க அப்படின்னா குரு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில பேத்துக்கு குரு பலமே இருக்காது. அதாவது குரு இந்த நீசம் அடைஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு, மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கப்ப அங்கதான் துர்மரணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும், நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய அமைப்பும். அதாவது எல்லாரும் சனிக்கு பயந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பயந்துக்க வேண்டியதை குருக்கு தான் பயந்துக்கணும். குரு நல்லா இருக்கணும். குருவோடைய பலம் இல்லை அப்படின்னா மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கிடும். அதாவது அந்த குடும்பத்துக்கு விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு சில ராசி அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த குடும்பத்துக்கே குருபலம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அமைப்புள்ள ஜாதகங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னா, அவங்க ஃபேமிலியில அந்த டீனேஜர்ஸால ஒரு முன்னுக்கு வராம போறது, திருமணம் அமையாம போகக்கூடிய அமைப்பு, எத்தனை வயதானாலும் திருமணத்துக்காக ஏங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு அப்படிங்கிறதே குரு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது செழிப்பாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. குரு ஆரோக்கியத்தையும் குறிக்கும். நல்லபடியான ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பேச்சுத்திறன், அந்த அறிவாற்றல், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் குறிக்கக்கூடியது குரு. அப்படி பாக்குறப்ப இப்ப இந்த குரு கெட்டுட்டாரு அப்படின்னா யாரு என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அவங்கள.
ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கவே முடியாது. திரும்ப திரும்ப கேள்வி கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ மீன ராசி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது குருவோடைய வீடாகவே இருந்தாலும் அங்க சந்திரன் ஒரு பிளே பண்ணும். அங்க சந்திரன் சரியா இருக்கணும். சந்திரன் சரியா இல்ல அப்படின்னா அங்க குருவால ஹெல்ப் பண்ணவே முடியாது. அவங்க அவங்களுக்கு குரு நல்லா இருந்தா மட்டும்தான் லைஃப் ஒரு growth அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். இப்ப தனுசுக்கும் குரு வீடா இருந்தாலும் அவருக்கும் குரு நல்லா இருக்கணும். இல்ல அப்படின்னா தொழில் ரீதியா அவமானங்கள் அப்படிங்கறது கொடுத்துரும். அதனால இந்த உச்சம் நீச்சம் பகையாகவே இருந்தாலும் நம்ம சொல்றோம்ல திக்பலம் பெற்றிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த திக்பலம்ங்கிறது 6 வகையான பலன்கள். அந்த 6 வகையான பலன்கள்ல ஏதோ ஒரு பலன் அடைஞ்சா கூட தப்பிச்சுக்குவாங்க. இல்ல அப்படின்னா நீசம் அடையுதுங்கிறப்போ குரு தசை போறப்போ மிக மிக கவனம் அப்படிங்கிறதுதான். எல்லாத்துக்கும் குரு தசை போதா வாவ் சூப்பர் நம்ம வாழ்த்திட முடியாது. குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் அது அமையும். சூப்பர் மேம், சூப்பர். நீங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, குரு வந்து இப்போ நீச்சமாகிறாரு அப்படின்னா அவர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ பொதுவா வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே இந்த கோவிலுக்கு போனா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாவே குரு நீச்சம் ஆகிறாரு அப்படின்னா அவரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எந்த கோவில் போகலாம், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணா சிறப்பா இருக்கும்? அதாவது குரு ஸ்தலங்கள் அப்படின்னு பாக்குறப்போ வந்து ஆஹ் ஸ்ரீரங்கேரி சொல்றது, அதே மாதிரி ஆலங்குடி சொல்றது, திருச்செந்தூர்ல அங்க இருக்க தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க வந்து அங்க போயிடுறது நல்லது. அதே மாதிரி காசிக்கு போய் அங்க குரு வழிபாடு பண்றது. ஒரு சிலருக்கு வந்து என்னதான் தெய்வ ஸ்தலங்களுக்கு போனாலுமே ஹெல்ப் பண்ணாது. அவங்கெல்லாம் வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருக்கிறது. குருமார்களை வந்து அந்த அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க மதிக்காம போயிருக்காங்கன்னா அந்த கர்ம பலன் அப்படியே கேரி ஆன் ஆகி வரும். இப்ப குரு எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கோ ஏதோ ஒரு வகையில படிப்பினைய கத்து கொடுக்க வந்திருக்குங்கிறத அதை நம்ம புரிஞ்சுக்கணும். விட்ட குறை தொட்ட குறை அது வந்து உட்கார்ந்துருக்க இடத்த பொறுத்து இருக்கு. இப்ப தானே அந்த குருவை மதிக்காம போயிருந்திருக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய சிப்ளிங்ஸோ இல்ல நம்மளுடைய முன்னோர்களோ, அம்மா சைடு அப்பா சைடு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. குரு சாபம் மட்டும் வாங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. குரு சாபம் வாங்கிட்டாங்கன்னா அதாவது குருவை ஏமாத்துறது, குரு சாபம் வாங்குறது, குரு தட்சணையில வந்து கேள்விகள் கேட்கறது. இப்ப வந்து குரு தான் தன்னுடைய சிஷ்யன் இவங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. சிஷ்யன் போய் குரு கிட்ட போய் என்ன சிஷ்யனா ஏத்துக்குங்க அப்படிங்கிறப்போ குரு நிறைய சோதிப்பார். சோதிச்சுட்டு தான் வந்து இவர் என்னுடைய சிஷ்யன், எனக்கான சிஷ்யன் ஏத்துக்கிறது. இப்ப ஜென்ரலா இந்த குரு தட்சணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கப்போ நம்ம டீச்சர்ஸே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள வந்து நம்ம விளையாட்டா கிண்டல் பண்றதுங்கிற விஷயம் இருந்தாலும் ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும். இப்ப இந்த தட்சணைங்கிற விஷயத்துல வரப்போ உனக்கு எதுக்காக நான் இந்த தட்சணை கொடுக்கணும், நான் ஏன் உன்னை இப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல வந்து நல்ல குரு யாரு போலி குரு யாரு அப்படிங்கிற கேள்விகள் வரப்போ குரு மேல சந்தேகம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருது. அப்படி குரு மேல சந்தேகம் வந்தாலும் நம்ம யாரு நம்மளுடைய குருன்னு நினைச்சு போறோமோ அந்த தட்சணைங்கிற விஷயத்துல அந்த குருக்கு கொடுக்கறப்ப அது மிக பெரும் பரிகாரமாவே ஆகும். அதனாலதான் வந்து குரு சம்பந்தமா தான தர்மங்கள் பண்றப்போ அது செழிப்பு, மஞ்சள் நிறங்கள்ல தானம் பண்றது இதெல்லாம் ஒரு பரிகாரம். எனிதிங் ரிலேட்டட் டு எல்லோ கலர், அதாவது மஞ்சள் அந்த சுண்டல் இருக்கு இல்லையா, அந்த சுண்டல் அந்த சுண்டலை மற்றவங்களுக்கு வந்து அன்னதானமா கொடுக்கறது. அதே மாதிரி வஸ்திரம், மஞ்சள் கலர்ல வஸ்திர தானம் பண்றது, இதெல்லாம் வந்து மிக பெரும் பரிகாரமாவே பார்க்கப்படுது. இல்லைங்க ஏன்னா எதுவுமே வாங்கி தர முடியல அப்படின்னா மஞ்சள் எலுமிச்சம்பளமே போதும் குருவுக்கு போய் நம்ம கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வர்றதுங்கிறது. ஏன்னா குரு கிட்ட கொடுத்து வழிபாடு பண்றது அப்படிங்கிறது தான் வந்து உகந்ததே. வெறுங்கையா போய் குருவை வழிபாடே பண்ணிடவே கூடவே கூடாது. ஏன் அப்படின்னா குரு கிட்ட போய் வெறுங்கையா நம்ம நிக்கிறோம் அப்படின்னா குருக்கு வந்து தாட்சண்யம் பார்க்க தெரியாது. அப்போ அது ஒரு மரியாதை, அந்த மரியாதை நிமித்தமா தான் தாட்சண்யம் பார்க்க வேண்டாம், ஆனா நான் மதிப்பு மரியாதையோட வந்திருக்கேன். இப்போ நம்ம பெரும்பாலான இடங்கள்ல பார்த்திருப்போம், மிக பெரும் ஆட்கள் பொலிட்டீஷியன்ஸோ இல்ல நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன், இப்போ ஒரு கலெக்டர்லாம் பார்க்க போறாங்க அப்படின்னா கையில எலுமிச்சம்பளம் கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களை நான் மதிக்கிறேன், பொருளா எது கொடுத்தாலும் அது வந்து அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும், உங்களை நான் பெரிய லெவல்ல நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ லெமன் கொடுப்பாங்க. யாராவது அதனாலதான் நம்ம வழியில போயிட்டு இருக்கப்ப கூட யாராவது குருமார்கள் இந்த சித்தர்கள் மாதிரி இருக்கக்கூடியவங்கள திடீர்னு வந்து கையில ஒரு லெமன் கொடுத்துட்டு போவாங்க. நம்மளுக்கு கோயில்ல போய் கையில ஒரு எலுமிச்சம்பளம் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே குருவோடைய அனுகிரகம் வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். சூப்பர் சூப்பர். அதாவது குருவுடைய, அதாவது நிறைய பேருக்கு வந்து குரு வந்து உச்சத்துல இருந்தாலே நிறைய விஷயங்கள் பண்ணுவார்.
ஆனா நீஷத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு, அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்களுக்காக ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.